பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரஜேத். மகாபாரதம் புண்ணிய கிரந்தம். அந்த மகாபாரதத்தில் நலச்சரித்திரம் வனபர்வால வருது. அந்த கிரந்தத்தை நாம் சேவித்தோம்னால் ஜென்மச்சனி, ஏழு நாட்டு சனி போன்ற பாதைகள்லாம் அண்டாதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அந்த பிரகாரத்தில் நேற்றைய தினம் நடந்த உபன்யாசத்தில் ஹம்ச சந்தேசமாச்சு. ஹம்சம் நலனுக்கு உள்ள எண்ணங்களை போய் தமயந்தியிட்டையும், தமயந்தியோட எண்ணத்தை கொண்டு நலன்ட்டையும் வந்து சொல்லி இரண்டு பேருக்கும் விவாகம் செய்வதற்கு என்ன உண்டோ அது ஆக்க காரியங்களை செய்தன. இந்த மாதிரி பரிஸ்திதியில் இருக்காங்கிறவர்களே நேத்திரி சரித்திரம். பிருஹதோஷ்சௌவாச தமயந்தி துதச்ருத்வா வஜோஹம்சஸ்ய பாரத ததா பிரபிருதின ஸ்வஸ்தா நலம் பிரதி பபூவசா. எந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஹம்சமானது நலனை பற்றி பெருமையாக சொல்லி நீயும் அவனும் தான் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கணும், ரத்னத்தோடு தான் சேரணும், நீங்கள் இருவரும் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னதோ, அதை கேட்ட சமயத்திலிருந்து எண்ணம் முழுக்க நலன் மேலே வச்சுட்டாள். வச்சதுனால மனசு நிம்மதி அடையலை. அதாவது அந்த கணவனாக நலனை அடைஞ்சிடணுங்கிற எண்ணம் அதிகமாக போயிடுது. ததச்சிந்தா பராதீனா விவர்ணவதனா கிருஷா பபூவதமயந்தி தூ நிஸ்வாசபரமாததா. எண்ணங்களை நிறையா ஓட விட ஆரம்பிச்சுட்டாள். எண்ணங்கள் ஜாஸ்தியாக போச்சுன்னால் மூஞ்சியில் ஒரு வித்தியாசம் தெரியும். எதையும் மூஞ்சியை வச்சு முகத்தை வச்சு தெரிஞ்சுகொள்ளலாம் வேதம் சொல்கிறது அப்படின்னு. ரூபமேவ சீதம் மகிமானம் வியாச்சஷ்டே. சந்தோஷமாக இருக்கானா, வருத்தமாக இருக்கானா, வேறு ஏதாவது மனசில் தியானம் பண்ணிட்டுருக்கானா, ஏதாவது ஸ்திரீயை நினைக்கானா, ஒரு ஸ்திரீயை தான் புருஷன் நினைக்கிறாளா, எல்லாத்தையும் மனசுக்குள்ளே இருக்கிறத காட்டி கொடுத்துரும் அது முகம்ங்கிறது. இவளுடைய முகம் ரொம்ப வித்தியாசமான நிறத்தை அடையாளம் சொல்லிட்டோம். விவர்ணவதனா கிருஷா. சாப்பாடெல்லாம் செல்லாததுனால உடம்பு இழைச்சி போக ஆரம்பிச்சுட்டு. பபூவதமயந்தி தூ நிஸ்வாசபரமாததா. பெருமூச்சு விட்டுன்னு இருக்கா. எப்போ பார்த்தாலும் மூச்சு இழுத்து விடுறாள். ஊர்த்வ திருஷ்டி தியானபரா பபூவோன்மத்த தரிசன பாண்டுவர்ணாட்சணேநாத இச்சயாவிஷ்டச்சேதனா. மன்மதன் உள்ளுக்குள்ளே பூந்துட்டான்னா அவன் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சுருவன். வேறு எதுவுமே வேண்டியிருக்காது, ஜலம் வேண்டியிருக்காது, சாப்பாடு வேண்டியிருக்காது. எப்போ பார்த்தாலும் ஆகாசத்தை பார்த்துட்டே இருப்பான். அது மாதிரி இருக்கலாம். ஊர்த்வ திருஷ்டி தியானபரா. எப்போ பார்த்தாலும் நாளான மனசுலேயே நினச்சின்னு கால் எப்போதும் எனக்கு கணவனாக வருவான் அப்படின்னு நினச்சின்னு. உன்மத்த தரிசனா. உன்மாதம்னாக்க பைத்தியம்னு பேர். அதாவது வேறு எதையுமே சிந்திக்காத உன்னையே நினச்சின்னு இருந்தான்னாக்கா அதுக்கு பேர் உன்மத்தம். அந்த மாதிரி நிலைக்கு வந்துட்டார். உடம்பெல்லாம் நல்லா தங்கமயமாக இருக்கக்கூடிய சரீரம் வெளுத்து போயிடுதான். பாண்டுவர்ணா அப்படி ஆயிட்டாள். நசையாசன போகேஷு ரத்தியம் விந்தந்தி கர்ஹிஜித் நனக்தம் நதி பாஷேதே ஹாஹேதி ருததி முஹு. அந்த அவஸ்தையை வர்ணிக்கிறார். மூர்ச்சனாவஸ்தான்னு பேர். இது மூர்ச்சாவஸ்தான்னு 8வது அவஸ்தை இது. இதை பற்றி காவிய பிரகாசம் போன்ற அலங்கார சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காள். ஆரம்ப நிலை எப்படி இருக்கும், மத்திய நிலை எப்படி இருக்கும், கடைசி நிலை எப்படி இருக்கும்னு. அந்த மூர்ச்சாவஸ்தான்னு கடைசி அவஸ்தை இது. அந்த அவஸ்தையை அடைச்சுடுதான்னு இந்த ஸ்லோகத்தில் காட்டுறாள். அதாவது சாப்பிட்ட உடனேயும் சொல்லவே வேண்டாம், தானா தூக்கம் வந்துடும், படுக்கையில் போய் விழுந்துடுவாள். அந்த படுக்கை பிடிக்கலையாம். படுக்கையும் பிடிக்கலை, படுக்கை பிடிக்கலை, ரெண்டும். நல்ல ஆசனால சோஃபாவில் உட்காந்து ஆனந்தத்தை அனுபவிக்கலான்னா அது விடமாட்டேங்கிறது. இந்த மாதிரி போகங்களில் இச்சையே இல்லையாம். ரத்தியம் விந்தந்தி கரி. எப்பயாவது ஒரு வருஷம்னா எப்போ பார்த்தாலும் இல்லையாம். நனக்தம் நதி பாஷேதே. பகலில் தூங்க மாட்டாள், ராத்திரியிலும் தூக்கம் இல்லையாம், படுத்துக்கிறது இல்லை. ஹாஹே திருததி முஹு. எப்போ பார்த்தாலும் எழுதுண்டே இருக்காள் அப்படின்னு அந்த மூச்சாவஸ்தையை போய் சொல்லிவிட்டார். தாமவஸ்தாம் ததாகாராம் சக்கியஸ்தாக ஜக்யுரிங்கிதைஹி
तदो विदर्भपतये दमयन्त्याः सखीजनः निवेदयत्तामवस्थां दमयन्तीं नरेश्वर. இந்த மாதிரி ஒரு அவஸ்தையில் இருக்கிறத, அந்த மாதிரி ஒரு உருவம் இந்த மாதிரிலாம் இருக்காங்கிறத தெரிஞ்ச உடனே கூட இருக்கிற தோழிகள்லாம் அவருடைய நடவடிக்கையை தெரிஞ்சுண்டு இங்கிதமாக புரிஞ்சுண்டு கேட்குறதில்ல. ஏமா இது மாதிரி என்ன ஆச்சு இதை வச்சு அதெல்லாம் கேட்குறதில்ல. இவாளெல்லாம் தெரிஞ்சுண்டு விதர்ப தேசத்து அதிபதியான ராஜா பீமன்கிட்ட போய் இந்த தமயந்தியோட நிலைமையை முழுக்க எடுத்து சொன்னாள். அவள் சகி ஜனகா, இந்த கூட்டம் எல்லாருமா போய் சேர்ந்து சொன்னாள். அவள் ஸ்வஸ்தமாக இல்லை, எண்ணத்தை கோளாறு இருக்குது, சிரமம் இருக்குது, அது தெரிஞ்சுன்னு என்ன உண்டோ அது செய்யணுங்கன்னு சொல்லி இதுக்கு மேலே நீங்கள் தான் தேவ பிரமாணம்னா. தச்சுர்தா நிருபதிர்பீமஹ தமயந்தி சகீகணாத் சிந்தயாமாஸ தத்கார்யம் சுமஹத் ஸ்வாம் சுதாம் பிரதி. அதை கேட்டான் பீமன் மகாராஜா. தமயந்தியோட தோழிகள்லாம் வந்து சொன்ன விஷயத்தை கேட்ட புண்ணியம் அதை நினச்சி தீர்க்கமாக யோஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காரியம் பெரிசே தன்னுடைய என்ன இந்த காலத்தையும் அதுதான் நடந்துட்டுருக்கு. நல்ல இடத்து ஆயிடுத்துன்னா வேறு மாதிரி வித்தியாசமாக சிரமம். அதனால் அது பெரிய காரியம் பெற்றவனுக்கு. கஸ்மை பிரதேஜேதி மகான் வர்க்கா புத்ரீதி ஜாதா மகதீ விசிந்தா கஸ்மை பிரதேஜேதி மகான் விதர்க்கா பர்த்துர்கிரகே சுகம் யாசிதிவானவேதி கன்யாபிதத்துவம் கலு நாம கஷ்டம்னு ஒன்றுன்னு பிறந்தானா உடனே கவலையாம். புத்ரீதி ஜாதா மகதி விஜிந்தா, அதை யாருக்கு கொடுக்குறதுன்னு ரொம்ப கவலையாம். அந்த மாதிரி பெரிய காரியம் இது. இப்போ யாருக்கு கொடுக்குறது, இவளோட நிலையை தெரிஞ்சு அந்த எண்ணத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது எல்லாம் தெரிஞ்சுட்டு பெரிய காரியம்னு நினச்சி சிந்தை பண்ண ஆரம்பித்தான் பீமன். கிமர்த்தம் துஹிதா மேத்யே நாதிஸ்வஸ்தேவ லக்ஷ்யத்தே. என் பொண்ணு இயற்கையாக இல்லையே, சுஸ்தமாக இல்லையே அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணி சசமீட்ச மஹீபாலः ஸ்வாம் சுதாம் பிராப்த யௌவனாம் அபஷ்யதி ஆத்மனா காரியம் தமயந்த்யா ஸ்வயம்பரம். குழந்தை அழுதுனால் பசிக்காக அழறதா, வயிற்று வலியினால் அழறதா, இல்லை வேறு ஏதாவது வாயில் போட்டுன்னு தானே அழறதா, எதுக்காக அழுதுன்னா பெற்ற தாயாருக்கு தெரியும். அந்த மாதிரி தன் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அழறால், சரியாக சாப்பிடல தூக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த வயசுக்கு வந்துவிட்டால் அந்த வயசுலாம் இந்த காரணத்தை இந்த விவாகங்கிற விஷயத்தை தவிர்த்து வேறு ஒன்றும் இருக்காதுன்னு அந்த தீர்மானம் பண்ணிட்டான் ராஜா. சசமீக்ஷ மஹீபாலா ஸ்வாம் சுதாம் பிராப்த யௌவனாம். அவளுக்கு யௌவனம் வந்துடுத்து. ஆகினால ஆத்மனா தானே தீர்மானம் பண்ணானா, அவாள்கிட்ட போய் கேட்காமல். தமயந்தியாக சுயம்பரம் காரியம். ஆகினால் தமயந்திக்கு சுயம்பரத்தை ஏற்பாடு பண்ணணும் தீர்மானம் பண்ணிட்டான் ராஜா. சசன்னிபாதயாமாசா மஹீபாலான் விஷாம்பதிः ஏஷோனுபூயதாம் வீராः ஸ்வயம்வர இதி பிரபோ. ஆகினால ராஜாக்கள் அத்தனை பேரையும் சுயம்பரத்துக்காக அத்தனை பேருக்கும் ஓலை எழுதி அனுப்பிச்சுட்டான். இதோ சுயம்பரம் வச்சிருக்கேன், எல்லாரும் வந்து சேருங்கள், யாராருக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அத்தனையும் நான் ஏற்பாடு பண்ணுகிறேன். சுயம்பர மண்டபத்திற்கு வந்து நீங்கள் அமருங்கள். என்னுடைய பெண்ணான தமயந்தியானவள் யாரை வரிக்கிறாளோ அவர் எனது மாப்பிள்ளையாகவும் தமயந்திக்கு பர்த்தாவாகவும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை எழுதி விட்டார். சுத்தா துபார்த்திவா சர்வே தமயந்தியா ஸ்வயம்பரம் அபிஜக்முஹு ததோ வீராः ராஜானோ பீமசாசனாத். இதை கேட்டாலும் இல்லையோ ராஜாக்கள்லாம் அத்தனை பேரும் தமயந்தியோட சுயம்பரத்துக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டா. அத்தனை பேர் ராஜாக்கள். ராஜா பீமன் கட்டளை போட்டிருக்கான் எல்லாரும் வரணும்னு சொல்லி. அதனால எல்லா ராஜாக்களும் அங்கே வந்து சேர்ந்தாள். ஹஸ்ய ஷரத கோஷேண நாதயந்தோ வசுந்தராம் விசித்திரமால்யாபரணைः பலைः திருஷ்யைः ஸ்வலங்கிருதைः. எல்லாரும் கல்யாணத்துக்கு போகிறான் அப்படின்னா வேறு, கல்யாண மண்டபத்துக்கு போகிறோன்னா இவளுக்கு இந்த பொண்ணுக்கு இவன் தான் விவாகம் அப்படிங்கிறது தெரியும். அதனால அலங்காரம் வேணா இருக்கலாம். நம்ம தான் அவள் வரிக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் இந்த பையனுக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த அலங்காரம் பண்ணி விடக்கூடிய ஆசாமி இருக்கானே, அதுக்குன்னு 64 கலையில் அது ஒரு கலை. அலங்காரம் பண்ணி விடுறதுன்னு ஒரு கலை.
அந்த அலங்காரம் பண்ண விடக்கூடாது, என்னை விட யாரும் அழகாக இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை அலங்காரம் பண்ண சொல்கிறான். அதனால் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான மாலைகள் ஆபரணங்களும் போட்டு வரலாம். விசித்திரமால்யாபரணை பலை திருஷ்யலங்கிருதை, ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காள். அதெல்லாம் பார்க்கறது கண்ணை பறிக்கிறதான் திருஷ்யின்னா. அப்படியே வரும்போது வெறுமன வல்லே யானை குதிரை தேர் இத்தனை படையோடு சேர்ந்து வரலாம் வலை. அது வரும்போது என்ன ஆகுதுன்னால் பூமியே சத்தம் போடுற மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே சப்தம், யானை சத்தம், குதிரை சத்தம், தேர் போகிற சத்தங்கள் தான். மேலே மேலே ஒரு ராஜா வந்தே வரும், 56 தேசத்து ராஜாக்கள் வராள். தேஷாம் பீமோ மகாபாஹு பார்த்திவானாம் மகாத்மனாம் யதார்ஹமகரோத் பூஜாம் தேவசன்னே தத்ர பூஜிதாக. வந்த ராஜாக்கள் அத்தனை பேருக்கும் எல்லோருக்கும் மரியாதையாக அத்தனை பேரும் இடங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி, வாசத்துக்கு சௌகரியமாக ஏற்பாடு பண்ணி அவளுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் கொடுத்தானா. அவசன்னே தத்திர பூஜிதா. எல்லாரும் கௌரவிக்கப்பட்டு சௌரியமாக சந்தோஷமாக இருந்தாலாம். தலையில் அழித்தேன்னு உத்தரம் அல்ல, வந்துவிட்டோம் உத்தரம் கவனிக்கலே அப்படிங்கிறதும் இல்லை. பூஜாம் பூஜிதாக அவசன்னு யதார்ஹம் அகரோது பூஜாம். அவளை கௌரவப்படுத்தும் போது கூட அவளுடைய தகுதிக்கு தகுந்தாப்பில் பூஜை பண்ணானாம். ஏன்னு சொன்னால் பெரிய அதிகாரி வந்தால் வேறு மாதிரி இடத்துல தங்க வைக்கணும், சாதாரணமாக வந்தால் அவனை வேறு மாதிரி தங்க வைக்கணும். அது அந்த நாள்லேருந்து உண்டு. அது அங்கே காட்டுறார் இந்த வாக்கியத்தில். யதார்ஹமகரோத் பூஜாம் பார்த்திவானாம் மகாத்மனாம். மகாத்மாவாக்கள ராஜாக்களுக்கு அவாவா தகுதிக்கு தகுந்தாப்பில் பூஜை பண்ணார். ஏதஸ்மின்னேவ காலே து சுராணாம் ரிஷிசத்தமௌ அட்டமானோ மகாத்மானாமிந்திரலோகமிதோ கதௌ. இந்த சந்தர்ப்பத்தில் தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப உயர்வாக மதிக்கக்கூடியவர் 2 பேர், நாரதர் பர்வதர்னு 2 பேர். அவள் ஊர் முழுக்க சுத்திண்டு இந்திரலோகம் போய் சேர்ந்தாள். நாரதா பர்வதஸ்சைவ மகாப்ராக்யோ மகாவிரதௌ தேவராஜஸ்ய பவனம் பிபிஷாதே சுபூஜிதௌ. நாரதரும் பர்வதரும் ரொம்ப மகாஜானிகளாம், மகாவிரதத்தில் இருக்கிறவாழ்வா, பெரிய அனுஷ்டானத்தம் நியமம் அதில் இருக்கக்கூடியவாள். இந்திரனுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தாள். தேவராஜஸ்ய பவனம் பிபிஷாதே சுபூஜிதௌ. அங்கே போன உடனே நாரதரும் பர்வதரும் வந்துட்டான்னா அத்தனை தேவதைகளும் ஏந்துட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து, வந்த உடனே பெரியவாள்லாம் வந்தால் ஏந்துக்கணும், வாங்கோன்னு சொல்லணும், தீர்த்தம் சாப்பிட்றலான்னு கேட்கணும், விசிறி எடுத்து வீசணும், இனிமையாக பேசணும். திருநானி பூமி ருதுக்கம் வாக்சதுர்த்தீச்ச சூன்ருதா. ஆமாம், வந்தவுடனே உட்காந்து வைக்கணும், தர்பாசனம் போட்டு உட்காந்து வைக்கணும். திருநானி பூமி, இங்கே உட்காருங்கன்னு சொல்லணும், தீர்த்தம் கொடுக்கணும், இனிமையாக வாக்சதுர்த்தி சூன்ருதான்னால் இனிமையாக பேசணும். அது மாதிரி வந்தவுடனே ஒரு விசாரிவார் 2 பேரையும். தேவதைகள்லாம் தாவர்த்தகித்வா மகவா ததः குஷலமவ்யயம். 2 பேரையும் அர்ச்சனம் பூஜை பண்ணிவிட்டு இந்திரன் வந்து குஷலம் விசாரிக்கிறான், சௌக்கியமானு. பப்ரச்சானாமஜஞ்சாபி தயோ சர்வகதம் விபு. க்ஷேமமாக இருக்கலான்னு கேட்டான். அதோடு நிறுத்தலை. சர்வகதஞ்சாபி தயோ சர்வகதமபி விபு பப்ரச்சா. நீங்கள் நல்லா இருக்கான்னு கேட்குறதோடு இல்லாமல் ஊர் முழுக்க எப்படி இருக்குது, உலகத்தில் என்ன கதைன்னு வம்பு எல்லா நாள்லேயும் உண்டுது. அதை கேட்டானவர் நாரத உவாச்சாவயோ குஷலம் தேவே சர்வத்திர கதமீஸ்வர லோகே ச மகவன் கிருஷ்ணே நிருபாஹ குஷலினோ விபோ. நாரதர் சொன்னார், நாங்கள் 2 பேரும் க்ஷேமமாக இருக்கோம், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் க்ஷேமமாக இருக்கா. இந்திரனே, இந்த உலகத்தில் லோகே கிருஷ்ணே லோகே ச சர்வத்திர கதம் குஷலம். பிரபஞ்சம் முழுக்க அத்தனையும் சௌக்கியமாக இருக்குது. ராஜாக்கள்லாம் சௌக்கியமாக இருக்குன்னு சொல்லி ஒரு வச்சார். ராஜாக்கள்லாம் க்ஷேமமாக இருக்கான்னு சொன்னார். உடனே பிருகதீஸ்வரர் சொல்கிறார் கதை. இப்போ பிருகதீஸ்வரர் யுதிஷ்டருக்கு சொன்னாருங்கிற கதையே ஜனமேஜயனுக்கு வைசம்பாயன் சொல்கிறாங்கிறது கதை. வைசம்பாயனை ஜனமேஜயனுக்கு சொல்லும்போது இது மாதிரி கேட்ட உடனே பிருகதீஸ்வரர்
தர்மபுத்திரனை பார்த்து சொல்கிறார், நாரதஸ்ய வஜஸ்ருத்வா பப்ரச்ச பலவிருத்ரஹ தர்மஜ்ஞா பிருத்திவி பாலாஹ தியக்தஜீவிதயோதனயோதினஹ சஸ்திரேண நிதனம் காலே ஏகச்சந்திய பராங்முகாः அயம் லோகோ க்ஷயஸ்தேஷாம் யதைவ மம காமதுக். நாரதரோட வார்த்தையை கேட்ட புண்ணியம். விருத்திரனை கொலை பண்ணதானம் இந்திரன் லோகத்தில் உள்ள ராஜாக்கள்லாம் எப்படி இருக்கான்? தர்மஜ்ஞாः பிருத்திவி பாலாः, பூமியை ஆளக்கூடிய தர்மம் தெரிஞ்ச ராஜாக்கள் இந்த ஊருக்கு எப்போ வருவா தெரியுமா? சஸ்திரத்தை எடுத்துன்னு 2 பேரும் யுத்தம் பண்ணும்போது முதுகு காட்டாமல் புறமுதுகு காட்டாமல் யுத்தம் பண்ணி யார் மறிக்கிறானோ அவனுக்கு இந்த லோகம் இந்திரலோகம் அட்சயமான கொடுக்கும். எப்படி எனக்கு இந்த லோகமானது அட்சயமான சந்தோஷத்தை கொடுக்குதோ அது மாதிரி வந்தவனுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னான். இந்திரன் நாரதர்கிட்ட கொனுத க்ஷத்ரியா சூரஹ நஹி பஷ்யாமிதானஹம் ஆகச்சதோ மஹீபாலானி ஜயிதானி அதிதீன் மம. இந்த மாதிரி அவங்க பிராணனை விட்டு மேலே வந்த உடனே வாங்கன்னு சொல்லணும். சொல்லி வரவேற்பாள். அப்போ அவன் அதிதியாக மாறுவன். அந்த மாதிரி அதிதிகள் யாருங்களமே தானு அகம் ஆகச்சதா மஹீபாலான் துகிதான் அதிதி நகி பஷ்யாமி. அந்த மாதிரி சூராளா கொனுதே க்ஷத்ரியா சூரா, சூரனான க்ஷத்ரியங்கள் இங்கே அந்த மாதிரி ஒரு அரசர்கள் அதிதிகளாக எனக்கு வரத்து நான் காணவில்லையே. அவன் அவர் இருக்காங்கிறார், இவர் ஏன் ஜாகரங்கிறாயோ. ஏவமுக்தஸ்து சக்ரேண நாரத பிரத்யபாஷதா. இப்படி சொன்ன உடனே நாரதர் ஆரம்பித்தார். ஸ்ருணுமே மகவன் ஏன நதிஷ்யந்தே மஹீக்ஷிதா விதர்பராஜ்ஞோ துஷிதா தபயந்தீதி விஸ்ருதா ரூபேண சமதிக்ராந்தா பிருத்திவ்யாம் சர்வயோஷிதா தஸ்யாஸ்வயம் வரசக்ரே பவிதா நஜிராதிவே. இப்படி சொன்ன உடனேயும் நாரதர் என்ன பண்ணார்? அவன் எங்கப்பா உன்னிட்ட வர முடியும்? எல்லாரும் தமயந்திக்கு சுயம்வரம் நடக்கிறது, அதில் போய் கலந்துக்கிறதுக்காக அதில் ராஜாக்களும் நேர விதர்ப்ப தேசம் போயின்னு இருக்காள்னே அப்படின்னு சொன்னான். அங்கே ஒருத்தி இருக்காள் தமயந்தின்னு பேர். அவள் அழகுன்னா அழகே அத்தனை அழகு சொல்கிறத விட பூலோகத்திலேயே அவள் தன்னுடைய அழகினால் எல்லா ஸ்திரீகளையும் தாண்டி போயிட்டாள். உலக மகா அழகி அவன். அப்பேற்பட்ட தமயந்திக்கு சுயம்வரம் நடக்கிறது, சொல்ல நடக்க போகிறது. தஸ்யாக சுயம்வரா சக்கரா பவிதா நச்சிராதிப, சீக்கிரமே பவிதா நடக்க போகிறது. அங்கே தத்ர கச்சந்தி ராஜானஹ ராஜபுத்திராச்ச சர்வசா. அங்கே எல்லாம் ராஜாக்களும் அரசகுமாரர்களும் போயின்றிருக்காள். தாம் ரத்னபூதாம் லோகஸ்ய பிரார்த்தயந்தோ மஹீக்ஷிதா. எதுக்கு தெரியுமா போகிறாள்? ராஜாக்கள் அந்த ரத்னம் மாதிரி இருக்கிற அந்த பெண்ணை பிரார்த்திக்கிறதுக்காக போகிறார்கள். காங்ஷந்தியஸ்ம விசேஷேன பலவர்த்தனி சூதனா. ஏ இந்திரா, எல்லாரும் வித்தியாசமாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருக்காள். அந்த பெண்ணு தனக்கே வரணும். ஏதஸ்மின் கத்யமானே தூ லோகபாலாஷ்ட சாக்னிகாः ஆஜக்முः தேவராஜஸ்ய சமீபம் அமரோத்தமாः. இப்படி பேசின்னு இருக்கார். நாரதரும் பர்வதரும் இந்திரனும் பேசின்னு இருக்கும்போது தெய்வாதீனமாக அங்கே இந்திரன் அக்னி யமன் வருணன் குபேரன் எல்லாம் அங்கே சேர்ந்தாள். ததஸ்தே சுஷ்ருபு சர்வே நாரதஸ்ய வச்சோ மஹத் ஸ்ருத்வைவ சாப்ருவம் ஹிருஷ்டாः கச்சாமோ வயமப்யுதே. அதை கேட்ட புண்ணியம், நாரதருடைய வார்த்தையை கேட்ட புண்ணியம். தேவதையெல்லாம் என்ன சொன்னாலும் நாமும் அங்கே போவோம்னா இவாள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்க ஆசையில் கிளம்பிட்டாள். ததசர்வே மகாராஜே ஸ்வகணாः சஹ வாஹனாः விதர்பானி அபிஜக்முஸ்தே யதசர்வே மஹீக்ஷிதः. இங்கே மகாராஜான்னு கூப்பிட்றார். பிருகதிஷ்யம் தர்மபுத்திரனை பார்த்து மகாராஜான்னு சம்போதனம் பண்ணுறார். ஏன் தெரியுமா? ஆகாசத்தில் நித்தியம் பிரம்மா ஊர்வசி போன்ற திலோத்தமை இந்திராணி போன்ற தேவதை சகல லோகத்துக்கும் அழகான ஸ்திரீகள் பக்கத்தில் இருக்கும்போது மனுஷலோகத்தில் உள்ள ஸ்திரீயை சுயம்பரத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்பட்டு போனாங்கிறத காமிக்கிறதுக்காக மகாராஜான்னு பிரயோகத்தை பண்ணினார். சகணாக சகவாகனாக
தான் தனியாக போலையாம். அவாளுக்கு என்ன கூட்டங்கள் உண்டோ கூட்டம் வாகனங்கள் அத்தனை ஏறின்னு கிளம்பிட்டாள். விதர்பானி அபிஜகுஸ்த விதர்ப தேசத்துக்கு போய் சேர்ந்தாள். எங்கே எதர்வே மகீக்ஷிதா எங்கே ராஜாக்கள்லாம் குழுமி இருக்காளோ அங்கே போய் இறங்கினாள். நலோபி ராஜா கௌந்தேயா ஸ்ருத்வா ராஜ்ஞாம் சமாகமம் அபியகச்சத் அதீனாத்மா தமயந்தீம் அனுவிரதா. எப்போ பார்த்தாலும் தமயந்தியை நினச்சின்னு இருக்கக்கூடியதானே நளமகாராஜா உத்தமமான எண்ணம் கொண்டவன். ராஜாக்கள்லாம் சேருகிறார்கள் என்று கேட்ட உண்ணியம் ராஜா அங்கே போய் சேர்ந்தான். மறுபடியும் கௌந்தேயான்னு கூப்பிட்டால் மறுபடியும் பிரகதீஸ்வர் தர்மபுத்திரனை பார்த்து கூப்பிட்டு சொல்கிறார் இது மாதிரி நடந்ததுன்னு. அத தேவாஹ பதிநலம் ததிருஷு பூதலே ஸ்திதம் சாட்சாதிபஸ்திதம் மூர்த்தியா மன்மதம் ரூபசம்பதா. அப்படிங்கிற நலனும் வரான், இந்திராதி தேவதைகளும் வரும்போது வழியில் கண்டாள் நலனை. பூலோகத்தில் நலனை கண்டாள். இந்த தேவதைகள் எப்படி இருந்தான்னார், அப்படியே மன்மதனானவன் உருவம் எடுத்து நேர வந்தால் என்னமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கானானோ. சாட்சாதிபஸ்திதம் மூர்த்தியா மன்மதம் ரூபசம்பதா உருவம் எடுத்து வந்த மன்மதன் மாதிரி இருக்கான். தம் திருஷ்ட்வா லோகபாலாஸ்தே பிராஜமானம் யதா ரவிம் தஸ்து விகத சங்கல்பாஹ விஸ்மிதா ரூபசம்பதா. அவனை பார்த்து ஒன்றும் லோகபாலாள். லோகபாலாள்னா இந்த உலகத்தை காப்பாற்றுறவர். கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. கிழக்குக்கு இந்திரன், தெற்குக்கு யமன், மேற்குக்கு வருணன், வடக்குக்கு குபேரன். அக்னி தென்கிழக்குக்கு அவரும் சேர்ந்து வந்தார். அவா இவனை பார்த்தா சூரியன் உதிச்ச மாதிரி இருக்கான். பிராஜமானம் யதாரவியும் சூரியன் பிரகாசமாக இருக்கிற மாதிரி இருக்கார். அவனை பார்த்தா தஸ்துஹு ஆச்சரியப்பட்டாளாம். விஸ்மிதாக அவனோட அழகை பார்த்து ஆச்சரியப்பட்டாளாம். விகத சங்கல்பாக சரி நமக்கு வந்துட்டான் நமக்கு போச்சு அப்படின்னாலாம். ஒருத்தருக்கு தான்னாக்க யார் அடைய போனால் அவன் தான் அடைய போகிறான்னு நினச்சிடலாம். ததோந்தரிக்ஷேபிஷ்டபியே விமானானி திபூகசா அப்ருவன்னே நேஷதம் ராஜன் அவதீரிய நபஸ்தலாது. என்ன பண்ணினாள், அப்படியே ஆகாசத்தை அப்படியே நிற்கிறது. இந்த நாளில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு அதனால அங்கேயிருந்து கீழே விழுந்துட்டுன்னு சொல்கிற மாதிரி இல்லை.